எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகிற 30ஆம் தேதி பசுமன் தேவரையாவுடைய குரு பூஜை விழாவுக்கு வருகிறார். அந்த குரு பூஜை விழாவுக்கு வருகின்ற பொழுது மருது சகோதரருக்கு மரியாதை செலுத்தும் வகையாக தப்பக்குளத்தில் இருக்கிற மருது சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்த வருகிறார். மாநகருக்கு வருகிறார். மாநகர் பகுதியாக இருப்பதனால மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வரவேற்பு கொடுப்பது வழக்கமான உண்டு. இந்த ஆண்டும் எங்க பொதுச் செயலாளர் ஒத்துக்கொண்டார் வருகிறதாக. எனவே அது குறித்து ஆலோசனை கூட்டம் தான் இப்போது நடந்தது. கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களோடு அதிகமான பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது விஷயமாக நாளை தினம்தான் இந்த எங்களுக்கு எந்த நேரம் என்னன்றது ஒதுக்குவாங்க. அது புரட்சி தமிழர் நான் கேட்டுட்டு சொல்லியிருக்கேன். எங்க பொதுச் செயலாளர் சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது தகவல் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் எத்தனை மணிக்கு வர்றாங்க என்னன்றத தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர் மூலமாக வார்டு செயலாளர் சொல்லி வார்டு செயலாளர் மூலமாக நிர்வாகிகளுக்கு உடனடியாக தகவல் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிமுக பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா களத்துல போய் மக்களோட மக்களா. ஆனா 40 பேர் பலியாளர் சம்பவத்துல தலைவனை தேடி பாதிக்கப்பட்டவங்க கைகால் உறுதியோட அந்த மாதிரி அவங்க அந்த புது கட்சி அவங்க என்ன எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அடுத்த கட்சியினுடைய செயல்பாடை நம்ம எப்படி போய் விமர்சிக்கிறது? அது சரியா விமர்சனம் பண்ணுவது சரியா இருக்காது. அந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்த கூடி என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ நமக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அந்த கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில போய் சந்திக்கிறாங்க. இதை பற்றி நாங்க கருத்து சொல்றதுக்கு விரும்பல. அதான் 8 அந்த கெட்டிக்காரம் முழு 8 நாள்ல 8 நாள்ல தெரியும்னு சொல்லுவாங்க. அது 8 மணி நேரத்திலே தெரிஞ்சு போச்சே. நம்ம ஒரு கல் செங்கல் நம்ம துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்கார் இல்லையா, அவர் மறுத்து சொன்னார். பொதுச் செயலாளர் சொன்ன கருத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்கள் படுற துன்பங்களை தெரிஞ்சு உடனடியாக களத்துக்கு சென்று அவரும் தானும் ஒரு விவசாயியா இருப்பதனால்தான் இது அரசியல் பண்ண போகல. அவர் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறுறதுக்கு போயிருக்கார். அந்த ஆறுதல் கூட போன இடத்துல தான் அப்ப பார்த்தா நெல் குவியல்ல இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு உண்மை நிலவரத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் பணியை அவர் செய்கிறார். எதிர்கட்சி தலைவருடைய பணியை செய்யும் போது என்ன சொல்லணும்? ஆளுங்கட்சி பாராட்டணும். பாராட்ட மனசு இல்லைனாலும் பேசாம இருக்கணும். அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழியா அது செய்யணும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவது என்பது பொதுச் செயலாளர் அந்த கருத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பது இது மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவு. திமுகவுடைய கலாச்சாரம் என்பதை அவங்க மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க 10 தொகுதியிலும் ஒட்டுமொத்தமா தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியா வரப்போகுது. அதுல மாற்றம் இல்ல. பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க. மதுரையில எத்தனை தொகுதியும்? மதுரையில 10 தொகுதியும் அதிமுக தான் கைப்பற்ற போகிறது. நேற்றைய தினம் கூட ஒரு சம்பவம் பாருங்க. நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் மாடக்குளத்துக்கு போறாரு. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது இவரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் அமைச்சர்கிட்ட நான் சொன்னேன், மதுரை மக்கள் குண்டும் குழியுமாக சாக்கடையில பயணிக்கிறாங்க.
மக்கள் வந்து வெளியே போறதுக்கு சாலையில போகும்போது பார்த்தா சர்க்கஸ் சாகச நிகழ்ச்சி மாதிரி செய்ய வேண்டி இருக்கிறது. குடிநீர் தண்ணீரோடு கழிவுநீரும் கலக்குதுன்னு சொன்னேன். அதை சிரிச்சு வேடிக்கை பார்த்தாரு அமைச்சர், வேற மாதிரி திசையை திருப்பினார். எனக்கு துணை கேள்விதான், மறு கேள்வி கொடுத்திருந்தா நான் உறுதியாக அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். மதுரையில நாங்க அதிமுக 10 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கோம், 10 ஆண்டுகள மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்கள், 8000 கோடிக்கான சிறப்பான திட்டங்களை புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எடப்பாடியாரும் கொடுத்தாங்க. என்னென்ன பணி செஞ்ச அடுக்கடுக்காக சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு வழிவகை இல்லை, மறு கேள்வி கேட்க முடியாது. அதனால அது பதில் சொன்ன அமைச்சர் அவர்கள், நம்ம நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அதை திசை திருப்புவதற்காக பதில் சொன்னார். அப்ப பாத்தீங்கன்னா வணிக வரித்துறை அமைச்சர் சிரித்து கொண்டு இருந்தார். நேற்றைய தினம் அந்த சிரிப்புக்கு சரியான பதிலடியை மாடக்குள மக்கள் கொடுத்துட்டாங்க. ஏயா நீ இங்க வர்ற, நாங்க படுற இங்க பாரு சாக்கடையில் எங்க பிள்ளைங்க கொசுலையும் இன்னைக்கு டெங்கு பரவிருச்சு. மதுரையில தான் அதிகமா டெங்கு பரவி இருக்கு. இப்ப டெங்கு காய்ச்சல இதுல டெங்குக்கு நாங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். எங்க குழந்தைகள்லாம் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இதை சரி பண்றீங்களா நீங்க அமைச்சர்? மாநகராட்சி நிர்வாகம் இருக்கா? இதை முதல்ல சரிப்படுத்திட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்குன்னா இது ஒரு சான்றே போதும் அதிமுக ஆட்சி மலர்வதற்கு. நாங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தோம். எங்கேயாச்சும் எங்க மக்கள், எந்த மக்களாவது அமைச்சர் அதிமுக அமைச்சர்களை பார்த்து நீங்க வரக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா? யாரும் கேள்வி கேட்டாங்களா? குறைகளை தான் எடுத்து சொல்லியிருப்பாங்களே ஒழிய இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லியிருப்பாங்களே ஒழிய இது போன்ற அவலங்கள் இல்லை. உண்மையான நிலவரம் என்னன்னா அதுதான். இப்ப நீங்க மதுரையில பாருங்க, இப்ப மேப்பாலம் கோரிப்பாளையம் பாலம் இருக்கு. இந்த பாலத்தை கிடக்கிறதுனா அமைச்சர்கள் விரைவாக அங்க இருக்கிற அவங்களுடைய காவல்துறையினுடைய அந்த எஸ்கார்டோட அவங்க வேகமா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல. ஆனா இங்க அரசு ஊழியர்கள், மாணவர்கள் இந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு வர வேண்டிய 108 ஆம்புலன்ஸ் இதெல்லாம் எவ்வளவு தூரம் சிரமப்படுறாங்க, இதனால எத்தனை நோயாளிகள் இறந்து போறாங்க என்பதெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு நெருக்கடி. இந்த பணியை விரைவாக முடியுங்கன்னு தான் அவங்க சொன்னோம். நான் இதை நல்ல நோக்கத்தோடு சொன்னேன். ஒரு அரசுக்கு வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் மதுரையில் இருக்கிறதுனால சொன்னேன். மதுரையில் கூட்டு குடிநீர் திட்டம், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இப்பதான் பரிச்சாத்த முறையில் நடக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது கூட இன்னும் நிறைய இடங்களை எங்க வீட்டுக்கே, செல்லூர் வீட்டுக்கே கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் அந்த பணியே நடக்கலை. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதை கொடுக்குற முறையாக கொடுக்காதனால அந்த தண்ணி சாலையில் போகிறதுனால சாக்கடை அதுவும் ததும்பி இருக்கு அப்படின்னு சொன்னேன். கொசு தொல்லை இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னேன். நல்ல நோக்கத்தில் சொன்னதை அதை சிதைத்து விட்டார்கள். ஆனா அதுக்கு நேற்றைய தினம் வாங்கி கட்டி கொண்டார்கள். சொந்த கட்சியுடைய உரிமைகளையே பேசுறதுக்கு, சொந்த கட்சியுடைய உரிமைகளையே பாஜக அடகு வைத்த அதிமுகவுக்கு மக்களுடைய உரிமைகளை பத்தி பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கிறது அப்படின்னு முதல்வர் தொண்டர்களுக்கு அவர் நேர்பட பேசுறாரு. அவர் வந்து அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்லுவார். எங்க பொதுச் செயலாளர் போற இடங்கள்லாம் என்னத்த சொல்றாரு, நாங்க யாருக்கு அடிமை இல்லை, நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதிமுக யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. புரட்சி தலைவரும் அப்படித்தான், புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படித்தான், இன்னைக்கு எடப்பாடியாரும் அப்படி இதே மாதிரிதான். நாங்க வந்து யாருக்கும் வந்து பணிந்து போறவும் கிடையாது. நாங்க மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம். அதான் களப்பணியாற்றுறாரு, களப்பணிக்கு போறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. நாங்க வந்து மக்களுக்காக செய்யல, மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் சும்மா முதலமைச்சர் அதை மறைப்பதற்காக, தொண்டர்கள் மத்தியில அதை மறைப்பதற்காக அவர் பேசுறாரு. பெரும்பாலான ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவோம், இருந்தாலும் தாவேக்காவுடைய கூட்டணி இல்லாம வெற்றி பெறுவது என்பது அவளை சாத்தியமல்ல. யாரு? பெரும்பாலான மக்களுடைய கருத்து. எந்த மக்கள் சொன்ன அதெல்லாம் இன்னும் 5 மாசம் இருக்குங்க, 5-6 மாசம் இருக்கு. எல்லா கருத்துக்களும் தவிடுபடி ஆயிரும். புரட்சி தலைவர் போட இடங்கள்லாம் மக்கள் திருவிழா கோலம் போல, மக்கள் திருவிழா கூட்டம் போல கூடுறாங்க. எங்க பார்த்தாலும் திருவிழா கூட்டம் போல கூடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அவர் என்ன கவர்ச்சியானவரா? எங்க பொதுச் செயலாளர் கவர்ச்சியா இருக்காரா? கவர்ச்சியா பேசுறாரா? நாட்டு நடப்பை எடுத்து சொல்றாரு. அதை சொல்றத அதை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்து அப்படியே நிக்கிறாங்க, அசையாம நிக்கிறாங்க. யாரும் கலைஞ்சு போறது இல்லை. அவர் பேச முடிக்க தொட்டிங்க இருக்கிறாங்க.
அதே ஒரு வெற்றி இல்லையா? எனவே இந்த கட்சி அந்த கட்சியே இல்ல, அதிமுக யாரையும் எதிர்பார்த்து கட்சி தேர்தலை சந்திச்சோம். எங்களுக்கு ஒரே யாரை மக்கள், நாங்க மக்கள் தான் எஜமானர்கள், மக்களைத்தான் நாம் நம்புகிறோம், மக்களுக்காக நாங்க உழைக்கிறோம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு முழுமையாக நம்புறோம். எங்க பொதுச் செயலாளர் 100% நம்புறார். சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் யார் பேசினாலுமே சபாநாயகரே கேலி கிண்டமா பேசுறாரு. அது பத்தி எதுவுமே வெளியே உண்மையிலேயே நம்ம சபாநாயகர் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அங்க வந்து ஆளுங்கட்சியிலிருந்து போடப்பட்டவர் அது எப்பவுமே இருப்பாங்க. ஆனா ஓரளவுக்கு தான். இவர் அப்படி அல்ல. இவரே அமைச்சருடைய கேள்வியெல்லாம் இவரே எடுத்துறார். ஏற்கனவே அவை முன்னவரே கேலி பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்களே சபையை நடத்திடலாம் சபாநாயகர், எங்களை எதுக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் பதில் நீங்களே சொல்லிடுறீங்களே. எங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம்னா நீங்க சொல்லிடுறீங்க. அப்புறம் நாங்க இல்ல இது பண்ணீங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. எடுத்து கொடுக்கறதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஏற்கனவே அவங்க கட்சியால் கொட்டுப்பட்டிருக்காரு. இருந்த போதிலும் அவர் திருந்தல. இன்னும் இப்ப என்னன்னா தேர்தல் நெருங்குது, அவருக்கு சீட்டு உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது என்னன்னா அடுத்தல ஏதாச்சும் எதிர்பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில சபாநாயகர் வந்து அப்படி நடந்துக்கிறாரு. சபாநாயகரை விமர்சனம் பண்ணக்கூடாதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இருந்த போதிலும் அவர் நடவடிக்கை வந்து பாராட்டுக்குரியதாக இல்லை, நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அதிமுக கூவி கூவி அழைக்குது அப்படின்னு சொல்லி டிடிவி பேசிட்டு வர்றாரு. ஏங்க அவர் வந்து அரசியல் அடையாளம் தெரியறதுக்காக அதிமுக சொல்றாங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தா திடீர்னு சீமான் தானே அவர் வந்து என்னன்னா எங்களை பற்றி குறை சொல்றாரு. நாங்க முக்குளத்தோர் எல்லாம், நாங்கெல்லாம் முக்குளத்தோர் இல்லாம இப்ப எந்த இடம் எல்லாம் முக்குளத்தோர்லாம் புறக்கணிச்சுட்டாரு. முக்குளத்தோர்லாம் புறக்கணிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால சில தலைவர்கள் அரசியல்ல தங்களை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக அரசியல் இதுக்காக கருத்துக்களை சொல்றாங்க. அதுல டிடிவியும் ஒரு ஆள். அவர் தொடர்ந்து வந்து அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டார். எனவே அது வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் அதெல்லாம் பேசப்பட வேண்டியது அல்ல. ராஜேந்திர பாலாஜி வந்து விஜய் கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க. நீங்க வந்து கூட்டணிக்காக அலையலே பேசுறீங்க. ஆமா ஏங்க, அதாவது மாறுபடுறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. பொதுவாக அதிமுக நிலைப்பாட சொல்றேன். எங்க பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் அதெல்லாம் அவர் என்னன்னா ஒரு கூட்டத்துல அவங்கள பார்க்கும்போது அது சொல்றாரு. அது மகிழ்ச்சியில அவங்க தொண்டர்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக சொல்றாரு ஒழிய வேற ஒன்றும் கருத்து கிடையாது, உள்நோக்கம் கிடையாது. அந்த கட்சியில அந்த அமைப்பு ரீதியாக அவங்க சந்திச்சாங்க வச்சாங்கன்றதே இல்லை. எங்க தலைவர்கள் சொன்னாங்கன்னா அங்க தலைவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடு சொல்றாங்க. திமுக எப்படிப்பட்ட கட்சி, அந்த கட்சி வந்து ஒரு புது கட்சியை வளர விடாது, அந்த கட்சியை அழைக்கணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்ன்ற அடிப்படையில தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய அதிமுக அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்றலாம் ஒண்ணும் இல்லை. அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியில சொல்லுவாங்க. என்னுடைய பாணியில நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அம்மா புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியாரும் சரி, நாங்க பார்த்துதான் கூட்டணியில யாருக்கும் சீட்டு எவ்வளவு என்னன்றது கொடுப்பாங்க. எங்க பொதுச் செயலாளர் தான் பார்த்து கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் தான் எடுப்பார் யார் கூட கூட்டணி என்பது. அந்த நேரத்துல இன்னும் காலம் இருக்கு, அதுக்குள்ள போய் இவங்க என்ன சொன்னாங்க அண்ணா சொன்னாங்கன்றதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏங்க அதான் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அவங்க கருத்தை சொல்லிட்டு போலாம். அதிமுக என்ன கருத்தை சொல்லி எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு அதுதான் இப்ப தேவை, அதுதான் தேவை. திருமாவளவன் சொல்ற கருத்துக்கள்லாம் அப்ப அவர் கட்சியிலேயே அவருடைய கட்சி தலைவர்ல ஒருமுகப்படுத்த முடியல. அவரே பிறண்டு பேசுறாரு. அவரு முன்னால இருந்த திருமா வேற, இப்ப இருக்கிற திருமா வேற. காங்கிரஸ் என்ன சொல்றாருன்னா, நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக போறாங்க, எடப்பாடி துணை முதலமைச்சராக போறாங்க, இதான் பாஜக திட்டம் தான் பேசுறாரு. நீங்க பீட்டர் அல்போன்ஸ் யாரு? அவர் யாருங்க பீட்டர் அல்போன்ஸ்? ஏங்க யாரு காங்கிரஸ்ல இருந்து? அவர் மக்களே மறந்துட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்களே மறந்துட்டாங்க. நீங்க போய் புதுசா ஊடகத்துல ஒருத்தர் அவரை சொல்லி அறிமுகப்படுத்தி என்கிட்ட கேள்வி கேட்டு ஒவ்வொரு யூகத்துக்கும் ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமாங்க? இதெல்லாம் என்ன பதில் கேட்கவே? ஏங்க அவங்கவுங்க இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது.
சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. சார் முன்னாடி எல்லாம் எலெக்ஷன் வந்தாச்சு பயந்துட்டு ரோடா சுத்துவாங்க. ஆ. மதுரையில ரொம்ப மோசமா இருக்கு. உங்க ஆபீஸ் முன்னாடியே சாகரம் இங்க போட்டாங்க, ரோடு போட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. தரமான ஒப்பந்ததாரர்கள் யாரும் வர்றதே இல்லை. கமிஷன் கரப்ஷன் அதிகம்ங்க. அதனால ஒப்பந்த புள்ளிய அத முதன்மையான முக்கிய புள்ளிகள் அத கான்ட்ராக்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த வேலையில வந்து எந்த வித குறைபாடு இல்லாத அளவுக்கு பார்ப்பாங்க. அவங்க யாருமே இந்த கமிஷன் கொடுத்து அளவுக்கு ரோடு போட தயாரா இல்லை. அதனால யார் யாரு கமிஷன் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, அது போக அவங்க கொடுத்ததெல்லாம் போக அங்க கவுன்சிலரு மண்டல தலைவர் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருக்கிறது அவனுக்கும் வேணும் இல்ல, அவன் முதல் போட்டவனுக்கு வேணும் இல்ல. இதெல்லாம் செய்யறதுனாலதான் ஒரு வருஷத்துல அந்த சாலையெல்லாம் பாத்தீங்கன்னா, முக்கிய சாலையெல்லாம் போடப்பட்ட சாலையெல்லாம் இன்னைக்கு பப்பளப்பான்னு பிளந்துருச்சு, வாயை பிளந்துருச்சு. மதுரையில பாத்தீங்கன்னா அதான் நடக்குது. இந்த சாலையெல்லாம் நீ என்னன்னா இதையும் இனி கோர்ட் மூலமா தான் தீர்வு காணும். நம்ம அதுக்கு ஒரு வழக்கு தொடுத்துருவோமா? நாங்க அதுக்கு ஒரு வழக்கு தொடுப்போம். யாரு ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளவு கோடிக்கு எடுத்தாங்க, எந்தெந்த முக்கிய சாலைகள் எடுத்தாங்க, அந்த சாலைகளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மோசமா இருக்கு, இதுக்கு யாருன்னா அவங்களே திரும்ப போட்டு கொடுப்பாங்களா? மதுரை மக்களுடைய வரிப்பணம் பாழாயிடக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லப்படும். பருவமழை தீவிரமாச்சு, ரோடு குழியுமா இருக்குது, சாக்கடெல்லாம் ஓடுது, இன்னும் மேயர் போட முடியாம இருக்கிறாங்க. அதாங்க 69 மாமன்ற உறுப்பினர் வைத்து 3 வாரம் ஆக போது ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல திமுகவால. பாருங்க, 5 மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணி 2 மாசத்துக்கு மேல ஆகுது. 2 நிலைக்குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி அதுக்கும் மாற்று இல்லை. இது மாநகராட்சி நிர்வாகமே அதனால சம்பித்து போயிருக்கு. யாரு தடி எடுத்தவன தண்டக்கார மாதிரி இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியல. மாநகராட்சி நிர்வாகமே சும்மா சம்பித்து போச்சு. எங்க பார்த்தாலும் யாரு குறையும் சொல்ல முடியும். யார்கிட்ட போய் அதிகாரியை பார்த்தா நேற்றுக்கு முன்தினம் மாத்திட்டாங்க. எல்லாம் பொறியாளர்களை கூட மாத்திராங்க. ஏன்னா 1 மாதம் 2 மாதம் வச்சுட்டு அவங்க எப்படி அந்த வார்டுகளுடைய தெருக்கெல்லாம் தெரியும், நிலைப்பாடு எப்படி தெரியும்? இதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தேவை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல தலைவர் வேணும். மேயர் இருந்தா இந்த மாதிரி குறைகளை போய் எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு அதான் உண்மை. எல்லாமே ஊழல்வாதியா இருக்கிறதுனால முதலமைச்சர் பயப்படுறாரு போல இருக்கு. யாரை போட்டா, அவனை போட்டா தேர்தல் நெருக்கமா இருக்கு, இவனை போட்டா இவன் தப்பு பண்ணி நாளைக்கு இதுவும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறார். அதனாலதான் திமுக தலைமை பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே கரப்ஷனா இருக்கு, கரப்ஷனா இருக்கிறதுனால திமுக கவுன்சிலர்லாம் அதனால யார மேயர் ஆக்குறது, யார மண்டல தலைவர் ஆக்குறது, நிலைக்குழு தலைவர் ஆக்குறதுன்னு பயப்படுறாங்க. திமுக தலைமையே பயப்படுது. இந்த அமைச்சர்கள் இடத்துல வேற 2 பேர் ஈகோ பிரச்சனைன்றாங்க. எனக்கு அது இருக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் கூட வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் சீன்லயே இல்லாம அவுட் ஆக்கி விட்டாங்களே, அவர் தான் அவுட் ஆக்கி விட்டாங்க. அதனால அவர் இல்லை, அது பத்திரிகையில் எழுதுற மாதிரி இல்லை. முழுக்க இன்னைக்கு என்னன்னா நாட்டில் நடக்கிறது, மதுரையில நடக்கிறது வித்தியாசமானது. அந்த ஒரு திருவிழா படத்துல சொக்கா மதுரைக்கு வந்த சோதனையா அப்படின்ற மாதிரி இப்ப மதுரைக்கு வந்த சோதனை, இந்த சொக்கநாதர் பூமியில மதுரைக்கு வந்த சோதனை. இது மாதிரி மதுரை இந்தியாவில் இருக்க மாநகராட்சியிலே மேயர் இல்லாம, மண்டல தலைவர் இல்லாம, நிலைக்குழு தலைவர் இல்லாம நடக்கிற ஒரு அதிசயமான மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி இருக்கு. சார் நன்றி, வணக்கம். எங்க பொதுச்செயலாளர் வர்றாரு, நல்லா போடுங்க. நல்லா மக்கள் அலையா வர போறாங்க பாக்குறது.